அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள் நம்முடைய பேசலாம். சார் வணக்கம். இந்த டெவலப்மெண்ட் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இதுல எஸ்பிஐ சில விஷயங்கள் மறைத்துத்தான் செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு பிரச்சனை, இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த பிரச்சனை, அந்த கியூஆர் கோடினுடைய அந்த பிரச்சனை. இரண்டாவதாக ஏப்ரல் 1, 2019 இருந்து ஏப்ரல் 11, 2019 வரையான அந்த காலகட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டது. 10 நாள் இடைவேளையில் அவ்வளவு வாங்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்னால 2019 தேர்தலுக்கு முன்னால இந்த அமௌண்ட் தான் கம்ப்ளீட்டாக அந்த தேர்தலினுடைய அந்த களத்தையே மாற்றுது. லெவல் பிளேயிங் ஃபீல்டை டெஸ்ட்ராய் பண்ணுது. அதை பற்றியும் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பி வைக்க வேண்டும் என்றால் அந்த டீட்டெயில்ஸ் கிடையாது. நிச்சயமாக இது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.